அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்து மௌத் உறுதியாக அல்லாஹ் தஆலா எழுதி வைத்தபடி வந்தே தீரும். எங்கிருந்தாலும் குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மௌத்தை சுவைத்தே தீரும். குல் இன்னல் மௌத்தல்லதீ தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், எந்த மௌத்தை விட்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ ஃபஇன்னஹு முலாகீக்கும், அது உங்களை சந்திக்கும். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் அரண் அமைக்கப்பட்ட கோட்டைக்குள் இருந்தாலும், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் அரண் அமைக்கப்பட்ட கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் மௌத் உங்களை வந்தடையும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, அப்ப மௌத் வந்தே தீரும், அதற்கு எந்த சந்தேகம் கிடையாது. மௌத் என்பது உறுதியாக ஒரு மனிதனை அடைந்தே தீரும். உறுதியான ஒன்றுக்காக உறுதியற்ற இந்த உலகத்தில் வாழுகிற மனிதன் உறுதியான ஒன்றுக்கு தயாராக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மௌத்தாகுவதற்கு முன்னால், ஹயாத கபில மௌத்திக், இந்த வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம், அல்லாஹ் தஆலா ஒரு அவகாசமாக தந்திருக்கிறான். மௌத்தாகிற வரை, கடைசி தொண்டை குழியை ரூஹ் அடைகிற வரை அவகாசம் இருக்கிறது. ஆனால் அது எப்பொழுது வரும் என்று தெரியாது. மௌத் வந்தே தீரும், அது உறுதியாக வந்தே தீரும். நீங்கள் விரண்டோடினாலும் வந்தே தீரும், நீங்கள் ஒரு கோட்டைக்குள் ஒளிந்து கொண்டாலும் வந்தே தீரும், நீங்கள் தாயின் மடியில் தந்தையினுடைய அரவணைப்பில் இருந்தாலும் வந்தே தீரும். நான் அங்கிருந்தால் இங்கிருந்தால் தான் மௌத் வரும் என்று தெரியாது. சில பொழுது நீங்கள் பயணித்துக் கொண்டிருப்பீர்கள், சாய்ந்த சாய்ச்சலில் அப்படியே இருக்கையில் மரணித்து விடுவீர்கள். வீட்டிலே மனைவியோடு பேசிக் கொண்டிருப்பீர்கள், நினைப்பீர்கள் ஏதாவது ஒன்று மனைவிக்கு சொல்லலாமே, பிள்ளைகளுக்கு சொல்லலாமே என்று நினைப்பீர்கள், சொல்ல முடியாது, நாவு தடுமாறும், நீங்கள் மௌத்தாகுவீர்கள். சில பொழுது நீங்கள் பள்ளியில் மரணிக்கலாம், சில பொழுது நீங்கள் வெளியில் மரணிக்கலாம், பாதையில் மரணிக்கலாம், அல்லது ஒரு ஆக்சிடென்ட்ல வஃபாத்தாகலாம். எல்லாம் எப்படி என்று தெரியாது. திடீரென்று நீங்கள் ஒரு விபத்தில் சிக்கலாம், அல்லது எங்கேயாவது ஒரு வீதியில் மரணிக்கலாம். நல்ல மௌத்தை நாம் அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் மௌத்தாகிற பொழுது நல்ல மௌத்தாக நாங்கள் மரணிக்க வேண்டும், நல்ல அல்லாஹ் விரும்பிய நிலையில் மரணிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் நாம் எங்கிருந்தாலும் இந்த சிந்தனை எங்களிடம் இருக்க வேண்டும். நாம் ஒரு பாவம் செய்கிற பொழுது, இந்த பாவம் செய்கிற நிலையில் எனக்கு மௌத் வந்தால், பாவத்தை விட்டுருவான் மனிதன். ஏன்? அது ஒரு உபதேசம், அது ஒரு உபதேசி. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மரணம் அது உறுதியாக இருக்கிறது. மரண வேளையில் மனிதர்கள் இரண்டு வகையாக இருப்பார்கள்.